இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள வடக்கு மணிகண்டபுரம் பகுதியை சேர்ந்தவர் சங்கப்பிள்ளை. இவருக்கு வயது 80. இவர் வேலை வெட்டி இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். இவருக்கு வயதாகிவிட்டதால் இவர் வீட்டுக்கு சாப்பிட மட்டும் போய்விட்டு மற்ற நேரங்களில் அங்கேயே வெட்டியாக சுற்றி கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் 28 வயதுடைய பெண் தினமும் அந்த காட்டு பகுதியில் ஆடு மேய்க்க வருவது வழக்கம். இந்த பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும் என்று அந்த முதியவர் எண்ணியிருக்கிறார். இதனையடுத்து அந்த பெண்ணிடம் நைசாக பேச்சு கொடுத்து பழக ஆரம்பித்திருக்கிறார். பின்னர் அந்த பெண்ணை வற்புறுத்தி பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறார். இதை அந்த பெண் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு திடீரென தீராத வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அந்த பெண்ணை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் கர்ப்பமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதனை கேட்டு உறவினர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பெண்ணிடம் கேட்டபோது நடந்ததை பற்றி கதறி கதறி அழுது கொண்டே கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஜெயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சங்கப்பிள்ளையை கைது செய்து தற்போது விசாரணையும் செய்து வருகிறார்களாம். இந்த காலத்தில் 30-35 வயசுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா 80 வயசு தாத்தா ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி இருக்காரு. நாட்டில் இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.